மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்துல 2வது பாடம் லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள். இந்த பாடத்துல நம்ம கடந்த வகுப்புல போன வகுப்புல பெறுதல் செலுத்தல் கணக்கு பார்த்தோம். இந்த இந்த வகுப்புல வருவாய் செலவின கணக்கு பார்க்க போறோம். வருவாய் செலவின கணக்கு அப்படின்னா என்ன, எதுக்கு இந்த தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த லாப நோக்கற்ற அமைப்புகள், அந்த அமைப்புகளில் உள்ள கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அந்த ஆண்டுக்குரிய செலவுகளை எதிர்கொள்ள போதுமானதாக உள்ளதா என்பதை கண்டறிய. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வருமானங்கள் செலவுகளை விட அதிகமா இருக்கா, வருமானங்கள் செலவுகளை விட அதிகமா இருந்தா உபரி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம காமர்ஸ்ல. அப்படின்னா சர்ப்ளஸ், வருமானம் நிறைய இருக்கு, செலவு குறையா இருக்கு. அல்லது செலவுகள் அதிகமா இருக்கு, வருமானம் குறையா இருக்கு, அது பேர் பற்றாக்குறை. செலவுகளை போதுமான எதிர்கொள்ள போதுமான வருமானம் இல்லை. அப்போ லாப நோக்கற்ற அமைப்புகள் உபரியில போயிட்டு இருக்கா, பற்றாக்குறையில போயிட்டு இருக்கா என்பதை கண்டறிய இந்த வருவாய் செலவின கணக்கு தயாரிக்கப்படுகிறது. அடுத்தல இந்த வருவாய் செலவின கணக்குல எந்த விதமான செலவுகளை நம்ம எழுதலாம், எந்த விதமான வருமானங்களை எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம 11ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம். முதலீடு நடவடிக்கைகள், வருவாய் நடவடிக்கைகள், முதலீன செலவுகள், வருவாயின செலவுகள், அதெல்லாம் பார்த்தோம். இந்த முதலீடுனா என்ன, அதாவது ஒரு செலவுகளை செய்தால் அந்த செலவுகளின் பலனானது நீண்ட காலம் இருக்கும், அது முதலீடு நடவடிக்கைகள். ஒரு செலவுகளை செய்தால் அந்த செலவின் பயன் ஓராண்டுக்கு இருக்கும், அது என்னது, வருவாயினம். இந்த வருவாய் செலவின கணக்குகளில் முதலீடு நடவடிக்கைகளையும் பதியுமா, வருவாய் நடவடிக்கைகளை பதியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதுல வருவாயின நடவடிக்கைகளை தான் என்ன செய்யணும், பதிவு செய்யணும். முதலீடு நடவடிக்கைகளை பதிவு செய்யக்கூடாது. வருவாய் நடவடிக்கை நடப்பு ஆண்டோடு தொடர்புடைய வருவாய்களையும் நடப்பு ஆண்டோடு தொடர்புடைய செலவுகளையும் நம்ம என்ன செய்யணும், பதிவு செய்ய வேண்டும். அடுத்தல இந்த வருவாய் செலவின கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இது நம்ம வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கில் செஞ்சிருக்கோம்ல, அந்த லாப நட்ட கணக்குல லாப நட்ட கணக்கை போன்று தோற்றம் அளிக்கும். லாப நட்ட கணக்குல என்ன இருக்கும், பற்று பக்கத்துல செலவுகள் இருக்கும், வராக்கடன், தேய்மானம் இருக்கும். அதே போல இங்கேயும் லாப நட்ட கணக்கை போன்று பற்று பக்கத்துல செலவுகள் இருக்கும், வரவு பக்கத்துல வருமானம் என்ன செய்யும் இருக்கும். அடுத்தல என்ன செய்யணும், இந்த வருவாய் செலவின கணக்குகளை எவ்வாறு தயாரிக்கலாம், அதோட படிநிலைகள். வருவாய் செலவின கணக்கை செய்யணும்னா எப்படி, எந்த முறையில செய்யணும், படிநிலைகள், ஸ்டெப்ஸ். ஒன்று, இந்த வருவாய் செலவின கணக்கு எவ்வாறு செய்யப்படுகிறது என்றால், இது புத்தகத்தில் ஒரு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. அந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா, பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்திருக்கதே. பெறுதல் செலுத்தல், நம்ம போன வகுப்புல பெறுதல் செலுத்தல் கணக்கு செஞ்சோம். இந்த வருவாய் செலவின கணக்கு என்றால் பெறுதல் செலுத்தல் கணக்கு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. அந்த பெறுதல் செலுத்தல் கணக்கை வச்சு நம்ம என்ன கணக்கு செய்யணும் அப்படின்னா, வருவாய் செலவின கணக்கை செய்யணும். அந்த பெறுதல் செலுத்தல் கணக்குல பற்று பக்கத்துல ஆரம்ப இருப்பு, ஆரம்ப தொடக்க ரொக்க இருப்பு இருக்கும், இங்க இறுதி ரொக்க இருப்பு இருக்கும். அத வருவாய் செலவின கணக்குல தவிர்க்கப்பட வேண்டும். வருவாய் செலவின கணக்கு செய்யணும்னா அதோட படிநிலைகள், ஆரம்ப ரொக்க இருப்பு, அதாவது தொடக்க ரொக்க இருப்பு, இறுதி ரொக்க இருப்பை தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்க்க வேண்டும் என்ன அர்த்தம், பெறுதல் செலுத்தல் கணக்குல தொடக்க ரொக்க இருப்பு இருக்கும், அந்த ரொக்க இருப்பை வருவாய் செலவின கணக்குல நம்ம என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. அங்க இறுதி ரொக்கம் இருக்கும், அதை வருவாய் செலவின கணக்குல என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. அடுத்தால முதலீன வரவுகள், முதலீன செலவுகள். முதலீன வரவுகள் அப்படின்னா என்ன, முதலீன செலவுகள் என்றால் என்ன, அது நிலை சொத்துக்களை நம்ம வாங்குவோம். அப்போ ஒரு சொத்தை வாங்கினோம்னா அந்த சொத்தோட வாங்கும்போது அதோட பயன் என்னது, நீண்ட காலம் இருக்கும், அதான் முதலீன செலவு. முதலீன வரவு என்னது, ஒரு நீண்ட கால சொத்தை நாம வித்துருவோம், விற்கும்போது கிடைக்கக்கூடிய வருமானம், அதான் முதலீன வரவுகள். இந்த முதலீன வரவுகளையும் முதலீன செலவுகளையும் எழுதக்கூடாது. முதலீன செலவு அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிப்போம்,
கம்ப்யூட்டர் எதுக்கு வாங்கியிருப்போம்? கணக்கு பார்க்க. அது வாங்கி உடனே விற்க போறோமா? இல்லை. அப்போ அது முதலீன செலவு. அதை இங்க என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. அப்போ முதலீன வரவுன்னு என்ன? ஒரு நீண்ட காலம் ஒரு கட்டிடத்தை விற்போம். கட்டிடம் வந்து ஒரு நிறுவனத்துல ஓயாம வாங்கிட்டே இருக்க மாட்டோம். ஒரு ட்ரிப் வாங்கியிருப்போம், அதனுடைய பயன் நீண்ட காலம் இருக்கும். திடீரென்று அந்த கட்டிடத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அது முதலீன வரவு. அப்போ முதலீன செலவுகளையும் முதலீன வரவுகளையும் எழுதக்கூடாது, தவிர்க்க வேண்டும். அடுத்தால நடப்பு ஆண்டோடு தொடர்புடைய வருவாயின வரவுகளை வரவு பக்கத்தில் எழுது. நடப்பு ஆண்டோடு தொடர்புடைய வருவாயின செலவுகளை பட்டு பக்கத்தில் எழுது. இதான் கணக்கு. சரியா? அடுத்தால ஒரு குறிப்பிட்ட சொத்து அப்படி குறிப்பிட்ட வகைக்காக வாங்கியது, அதை என்ன செய்யக்கூடாது? இங்க என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. அடுத்தால நம்ம பெறுதல் சிறந்த கணக்கு செய்யும் பொழுது ரொக்கம் சாரா நடவடிக்கைகளான வாரா கடன் தேய்மானம் அதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? எழுத மாட்டோம். ஆனா இங்க என்ன செய்யணும்? எழுதணும். அடுத்தால நம்ம இருப்பு கட்டும் போது ஒரு தொகை வரும். வருமானம் நிறைய இருக்கு, செலவுகள் குறையா இருக்கு அப்படின்னா அந்த இருப்பு கட்டக்கூடிய தொகை வந்து உபரி. அதை வந்து எங்க செய்யணும்னா அதை முதல் நிதிக்கு மாற்றணும். முதல் நிதி எங்க இருக்கும் அப்படின்னா இருப்பு நிலை குறிப்புல பொறுப்புகள் பக்கத்துல முதல் நிதி இருக்கும். அந்த முதல் நிதியோடு பற்றாக்குறைய கூட்ட வேண்டும். அது நம்ம இருப்பு நிலை குறிப்பு செய்யும் போது பார்த்துக்கலாம். முதல் நிதியில பற்றாக்குறைய உபரிய கூட்ட வேண்டும், பற்றாக்குறைய கழிக்க வேண்டும். அதை நம்ம இருப்பு நிலை குறிப்பு செய்யும் போது பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து வருவாய் செலவின கணக்கு தான். சரியா? இது எங்க எத்தனாவது பக்கத்துலன்னா 50வது பக்கத்தில் உள்ள 6வது கணக்கை நம்ம பார்க்க போறோம். கணக்கு வாசிக்கும் போனீங்க. ஊட்டி மணமகிழ் மன்றத்தின் பின்வரும் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கிலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கினை தயாரிக்கிறது. வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்திருக்காங்க. தொடக்க இருப்பு கை ரொக்கம் 5000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், தொடக்க இருப்பை என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது, அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். அதனால தொடக்க இருப்பை என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. வாடகை பெற்றது. வாடகை பெற்றது என்னது? இது நடப்பு ஆண்டு தொடர்புடைய வருமானம். நடப்பு ஆண்டோடைய தொடர்புடைய வருமானத்தை எங்க எழுதணும்? வரவு பக்கத்தை என்ன செய்யணும்? எழுதணும். நல்லா புரியுங்க. நடப்பு ஆண்டு தொடர்புடைய வருமானங்களை வரவு பக்கத்தில் எழுதணும். நடப்பு ஆண்டு தொடர்புடைய செலவுகளை பட்டி பக்கத்தில் எழுதணும். இங்க வந்து வாடகை பெற்றது 10,000. இது ஒரு நடப்பு ஆண்டு தொடர்புடைய வருமானம். அத வரவு பக்கத்தில் செஞ்சாச்சு, எழுதியாச்சு 10,000. வாடகை பெற்றது 10,000. முதலீடுகள் விற்றது. முதலீடுகள் அப்படின்னா என்ன? முதலீடுகள் அப்படின்னா ஆங்கிலத்தில் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது? அதுக்கு தமிழ்ல முதலீடு. அப்ப முதலீடுனா இந்த லாப நோக்கமற்ற அமைப்புகள் தங்களிடம் உள்ள தங்களுக்கு தேவைக்கு அதிகமான ரூபா கையில வச்சிருப்பாங்க. அதை எங்கேயாவது கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஏதாட்டு பாண்டு வாங்கியிருப்பாங்க, ஏதாட்டு எங்கேயாட்டு ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னது? அது ஒரு சொத்து. அது முதலீடுகள் என்பது ஒரு முதலீன வரவு. முதலீடுகளை விற்கும் போது கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து முதலீன வரவு. அதை நாம இங்க எழுதக்கூடாது, எழுதக்கூடாது. முதலீடுகள் என்றால் அது இன்னைக்கு பயன்படுவதற்காக நம்ம இந்த ஆண்டுக்கு பயன்படுவதற்காக நம்ம செய்ய போறது முதலீடுகள் அல்ல. முதலீடுனா நம்ம எதுக்கு முதலீடு செய்வோம்னா அந்த முதலீட்டின் பயனானது பல ஆண்டு இருக்கும். அதான் முதலீடு. அதான் முதலீடு. இது வந்து நடப்பு ஆண்டு தொடர்புடையது அல்ல. அதனால இதை நாம என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. இது முதலீன வரவு. நான் சொல்லியிருக்கேன், இதுல முதலீன செலவுகளையும் முதலீன வரவுகளையும் எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதனால முதலீடுகள் விற்றதை எழுதக்கூடாது. முதலீடுகள் விற்றதுனால நமக்கு வருமானம் கிடைக்கும். ஆனா வருமானம் பக்கத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? எழுதிடக்கூடாது. ஏனென்றால் அது நடப்பு ஆண்டோடு தொடர்புடையது அல்ல.
சந்தா பெற்றது. சந்தான என்னது தெரியுமா? சந்தானா லாப நோக்கற்ற அமைப்புகள் தங்களுடைய அமைப்புகளை நிர்வாகம் செய்யறதுக்கு பணம் தேவை. அப்போ அந்த லாப நோக்கற்ற அமைப்புகள்ல உள்ள உறுப்பினர்கள், அந்த அமைப்பை உருவாக்கியவர்கள் மாதந்தோறும் அல்லது பருவந்தோறும் அல்லது காலாண்டுக்கு ஒரு முறை அல்லது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படி அந்த லாப நோக்கற்ற அமைப்புகளை ரன் பண்ணதுக்கு, அதை செயல்படுத்துவதற்கு சந்தா கட்டுவாங்க. அந்த சந்தா வருவாயில வரும். மாசந்தோறும் கட்டிகிட்டே இருப்பாங்க. மாசந்தோறும் சந்தா கட்டுவாங்க. அது வருவாயின வரவு. அதனால அது வருமானத்தை, அது வருவாயின வரவு என்பதனால் வருவாய் செலவின கணக்குல வரவு பக்கத்துல எழுதியாச்சு. சந்தா பக்கத்துல 54,000. விளையாட்டு பொருள் வாங்கியது. விளையாட்டு பொருள் வாங்கியது ஒரு செலவு. என்ன செலவு அப்படின்னா நடப்பு ஆண்டோடு தொடர்புடைய செலவுகள். அப்ப நடப்பாண்டோடு தொடர்புடைய செலவுகள் இருந்தால் அதை பற்று பக்கத்தில் எழுதுறோம். இங்க எழுதியாச்சு. விளையாட்டு பொருள் வாங்கியது 10,000. ரைட். அடுத்தது எழுதுபொருளுக்காக செலுத்துவது 7,000. எழுதுபொருள்லாம் என்னது? அந்த அந்த நிறுவனத்துல பேனா, பென்சில், பேப்பர், ரப்பர், இந்த மாதிரி எழுதுறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வாங்குறது எழுதுபொருள் வாங்கியது. அது அந்த வாங்கியதின் பயன் எந்த ஆண்டுக்கு பயன்படும் என்றால் நடப்பு ஆண்டுக்கு பயன்படக்கூடியது. அதை பற்று பக்கத்தில் எழுதியாச்சு. அடுத்தால கணிப்பொறி வாங்கியது 25,000. கணிப்பொறி என்னது? கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் எதுக்கு வாங்குறோம்? கம்ப்யூட்டர்ல அந்த கணக்கு பார்க்கறது. அந்த ஒரு ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் இருக்கு. எதுக்கு வச்சிருக்காங்க? அந்த ஆபீஸ்ல என்ன விதமான வருமானங்கள் வருது, செலவுகள் வருது அப்படிங்கறத கணக்கு பார்க்கறதுக்காக வச்சிருப்பாங்க. அதை விற்க மாட்டாங்க. அந்த கம்ப்யூட்டர் வாங்கியதின் பயன் பல ஆண்டுகள் இருக்கும். நடப்பு ஆண்டோடு தொடர்புடையது அல்ல. அந்த கணிப்பொறியின் பயன் நடப்பு ஆண்டோடு தொடர்புடையது அல்ல. அது பல ஆண்டுக்கு இருக்கும். அதனால கணிப்பொறி வாங்கியது என்பது ஒரு முதலீன செலவு. அதை இந்த கணக்கு நினைச்சக்கூடாது, எழுதக்கூடாது. சம்பளம் 20,000. இது நடப்பு ஆண்டோடு தொடர்புடையது. அதை பட்டு பக்கத்துல எழுதியாச்சு. அவ்வளவுதான். அடுத்த இறுதி ரொக்கம் 15,000. இதை எழுதக்கூடாது. நான் முதல்ல சொல்லிட்டேன். நீங்க இந்த பக்க நம்பர் 49 இருக்கு. பெறுதல் செலுத்தல் கணக்கை செய்வதற்கான படிநிலைகள், ஸ்டெப்ஸ், எதெல்லாம் எழுதணும், எதெல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு. அப்போ நம்ம நடப்பாண்டு தொடர்புடைய செலவுகளை இங்க எழுதணும், நடப்பாண்டு தொடர்புடைய வருமானத்தை இங்க எழுதணும். எழுதியாச்சு. இந்த பக்கத்தை கூட்டினா 10, 54, மொத்தம் 64,000. அதே 64,000 இங்க செய்யணும், போட்டணும். முதல்ல டோட்டல் போடுறதுக்கு முன்னாடி எந்த பக்கத்தின் தொகை அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த கணக்கை பொறுத்தளவுல இந்த பக்கத்தின் தொகை அதிகமா இருக்கு, அதனால அதை முதல்ல கூட்டிட்டோம். ஒருவேளை இந்த பக்கத்தின் தொகை அதிகமா இருந்தா இந்த பக்கத்தை தான் என்ன செய்யணும், கூட்டணும். இந்த கொஸ்டின்ல இங்க கூட்டினா 64,000 இருக்கு, அதை போட்டாச்சு. அதே 64,000 தூக்கி இந்த பக்கம் என்ன செய்யணும், போட்டணும். இந்த பக்கம் இந்த பாருங்க உபரி அப்படின்னு 27,000 இருக்கு. இது நாம எழுதல, இது வரைக்கும் நம்ம என்ன செய்யல, எழுதல. எதெல்லாம் எழுதியிருக்கோம்? விளையாட்டு பொருள் வாங்கியது 10,000, எழுதுபொருளுக்காக செலுத்தியது 7,000, சம்பளம் கொடுத்தது 20,000. இவ்வளவுதான் எழுதியிருக்கோம். இதெல்லாம் கூட்டினா 20, 27, 37. இதெல்லாம் கூட்டி எவ்வளவு வருது? 37,000 தான் வருது. ஆனா எவ்வளவு வரணும்? 64,000. அப்போ இங்க எவ்வளவு போட்டா 64,000 வரும்? 64,000 இருந்து இந்த 37,000 என்ன செய்யணும், கழிக்கணும். கழிச்சா கிடைக்கக்கூடியது 27,000. அந்த 27,000 இங்க போட்டாச்சு. அதுக்கு பேர் உபரி. உபரினா என்னையா அப்படின்னு பார்த்தா, வருமானம் நிறைய இருக்கு, செலவுகள் குறையா இருக்கு. வருமானம் எவ்வளவு? 64,000. செலவு எவ்வளவு? 37,000. எதுவும் செலவு 10, 17, 20, 37. வருமானம் நிறைய இருக்கு, செலவு குறையா இருக்கு. அப்போ வருமானம் 64,000, செலவுகள் 37,000, எக்ஸ்ட்ரா இருக்கிறது உபரி. உபரினா என்ன? பற்றாக்குறைக்கு ஆப்போசிட், சர்ப்ளஸ், குறை. அதாவது வருமானம் செலவு என்ன செய்யுது, அதிகமா இருக்கு. எது அதிகமா இருக்கு? வருமானம் அதிகமா இருக்கு. 64,000 வருமானம், செலவு 37,000. அப்போ உபரி எவ்வளவு? 27,000. இந்த உபரியை நாம எங்க கொண்டு போகணும்? முதல் நிதிக்கு கொண்டு போக வேண்டும்.
ரைட். நம்ம போன கணக்குல வந்து வருவாய் செலவின கணக்குல வருவாய் அதிகமா இருந்தது, செலவுகள் குறையா இருந்தது. அப்போ அந்த கணக்கோட இருப்பு உபரியாக காட்டுச்சு. வருவாய் நிறைய இருந்தது, செலவழிச்சிருந்தது குறையா இருந்தது, உபரி அப்படின்னு காட்டுச்சு. இந்த கணக்கு பார்த்தா 51வது பக்கத்துல 7வது கணக்கு. இந்த கணக்குல செலவுகள் அதிகமா இருக்கு, வருமானம் என்ன செய்யுது குறைவா இருக்கு. அப்போ இது வந்து என்ன இருப்பை காட்டும் அப்படின்னா பற்றாக்குறை இருப்பை காட்டும். இந்த கணக்கை நான் வாசிக்க சொன்னீங்க, பக்க நம்பர் நீங்க புத்தகத்தில் எடுத்துக்கலாம். 51வது பக்கத்துல 7வது கணக்கு. கீழ்காணும் திருச்சி மணமகிழ் மன்றத்தின் பெறுதல் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் இருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கினை தயாரிக்கும். என்ன கணக்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருவாய் செலவின கணக்கு. நான் திரும்பியும் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். வருவாய் செலவின கணக்கு என்றால் பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த பெறுதல் செலுத்தல் கணக்குல ஆரம்ப இருப்பு கொடுத்திருப்பாங்க, அதை நினைச்சக்கூடாது, எழுதக்கூடாது. இறுதி இருப்பு கொடுத்திருப்பாங்க, அதை நினைச்சக்கூடாது, எழுதக்கூடாது. முதலின செலவுகள், முதலின வரவுகள், அதை நினைச்சக்கூடாது, எழுதக்கூடாது. நடப்பு ஆண்டு தொடர்புடைய வருமானங்களையும் நடப்பு ஆண்டு தொடர்புடைய செலவுகளையும் தான் என்ன செய்யணும், எழுதணும். அடுத்தால ரொக்கம் சாரா நடவடிக்கைகளான வாராக்கடன், தேய்மானம், முதலீடுகள், விற்றதில் ஏற்பட்ட லாபம் அல்லது நட்டம், அதை என்ன செய்யலாம், எழுதலாம். அந்த நம்ம பெறுதல் செலுத்தல் கணக்குல ரொக்கம் சாரா நடவடிக்கைகள் வந்து எழுத மாட்டோம். ஆனா வருவாய் செலவின கணக்குல ரொக்கம் சாரா நடவடிக்கைகள், தேய்மானம், வாராக்கடன், அதெல்லாம் என்ன செய்யலாம், எழுதலாம். அதுல ஒரு சொத்தை விற்கும் போது கிடைக்கிறதான லாபம், சொத்தை விற்கும் போது கிடைக்கும் லாபம் வந்து வருமான பக்கத்தில் என்ன செஞ்சிடணும், எழுதணும். சில நேரங்களில் நிலை சொத்துக்களை விற்கும் போது நட்டம் ஏற்படும். நட்டம் ஏற்பட்டால் அதை என்ன செய்யணும், பற்று பக்கத்தில் என்ன செய்யணும், எழுதிடணும். சரியா? இப்ப நான் கணக்கு வாசிக்க. தொடக்க இருப்பு கை ரொக்கம், ஆரம்பத்துல கையில இருக்கக்கூடிய ரொக்கம் 11,000. இதை எழுதணுமா அப்படின்னா எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது? அதான் இந்த கணக்கோட ரூல்ஸ், ஸ்டெப்ஸ். முதல் ஸ்டெப்ஸ் இதுதான், ஆரம்ப ரொக்கத்தை எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது என்றால் இந்த வருவாய் செலவின கணக்கு எதை போன்றது அப்படின்னா லாப நட்ட கணக்கை போன்றது. லாப நட்ட கணக்குல எப்படி செலவுகள் எல்லாம் பற்று பக்கத்தில் எழுதுவோமோ அதே போல செலவுகளை என்ன செய்யணும், பற்று பக்கத்தில் எழுதணும். வருமானங்களை வரவு பக்கத்தில் எழுதணும். ஆரம்ப ரொக்கத்தை எழுதக்கூடாது. பங்கு ஆதாயம் பெற்றது. பங்கு ஆதாயம் அப்படின்னா என்ன? பங்கு ஆதாயம், பங்கு ஆதாயம் பெற்றது. பங்கு ஆதாயம், பங்கு அப்படின்னா ஆங்கிலத்தில் ஷேர். பங்கு ஆதாயம் அப்படின்னா ஆங்கிலத்தில் டிவிடெண்ட். சரியா? டிவிடெண்ட் அப்படின்னா பங்கு ஆதாயம்னா ஒரு எந்த ஒரு கம்பெனி ஷேரை வாங்கியிருக்கோ, ஷேர்னா பங்கு, அந்த ஷேருக்கான ஆதாயம் கிடைக்கும். இப்போ வந்து இந்த லாப நோக்கற்ற அமைப்பு வந்து இந்த நம்மளுடைய அமைப்பு ஏதோ ஒரு நிறுவனத்தில் போய் ஷேர் வாங்கியிருக்கு. அந்த ஷேர் வாங்கினதுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம், அந்த ஆதாயம் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா எப்பெல்லாம் லாபம் கிடைக்கும் அப்பெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த பங்குக்கான ஆதாயம் கிடைக்கும். நாம எந்த நிறுவனத்தில் ஷேர் வாங்கியிருக்கோமோ அந்த நிறுவனத்தில் எப்போதெல்லாம் ஆதாயம், அதாவது எப்போதெல்லாம் லாபம் கிடைக்குமோ அப்போது நம்மளுக்கு இந்த பங்குக்கான, நம்ம ஷேருக்கான ஆதாயம் கிடைக்கும். அந்த ஷேருக்கான ஆதாயம் தான் பங்கு ஆதாயம். பங்கு ஆதாயம் பெற்றது. இது திரும்ப திரும்ப நிகழுமா? கண்டிப்பா திரும்ப திரும்ப இந்த வருஷமும் கிடைக்கும், அடுத்த வருஷமும் கிடைக்கும். அதனால இது வந்து எதோடு தொடர்புடையது? நடப்பு ஆண்டோடு தொடர்புடையது. அதை என்ன செய்யணும், எழுதணும். பங்கு ஆதாயம் பெற்றது. இது வந்து ஒரு வருமானம். நடப்பு ஆண்டு தொடர்புடைய வருவாயின வரவு. அதனால இத வரவு பக்கத்தை எழுதியாச்சு. எவ்வளவு? 27,600. அடுத்தல கொஸ்டின் வாசிங்க. பழைய செய்தித்தாள் விற்றது. பழைய செய்தித்தாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய அமைப்புல, அமைப்புனா நிறுவனம், ஆர்கனைசேஷன், அந்த அமைப்புல நியூஸ் பேப்பர் டெய்லி வாங்கிட்டே வருவோம். ஒரு மாசம் ஆகிட்டுனா குப்பையா சேர்ந்துடும்.
அதை அந்த பழைய பேப்பர் கடையில் கொண்டு என்ன செய்யணும், போடணும். போடும்போது வருமானம் கிடைக்கும். பழைய செய்தால் விற்றது, விற்கும்போது கிடைக்கக்கூடிய வருமானம். இது எப்போது தொடர்புடையது? நடப்பாண்டோடு தொடர்புடையது. அப்போ இந்த வருமானத்தை இந்த பக்கத்தில் எழுதிடணும். வருமான செய்யணும் எழுதணும் வரவு பக்கத்தில். உறுப்பினர் சந்தா. உறுப்பினர் சந்தானா என்ன அர்த்தம்? அந்த அமைப்புல அந்த ஆர்கனைசேஷன்ல யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்காங்களோ அவங்களாம் மாசம் மாசம் சந்தா கட்டிட்டே இருப்பாங்க. அந்த சந்தா என்பது அந்த அமைப்பை நிர்வாகம் செய்வதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம். இந்த உறுப்பினர் சந்தா எதுக்கு, என்ன வருமானம்? அந்த அமைப்பை நிர்வாகம் செய்வதற்கு கிடைக்கக்கூடிய வருமானம். அதை வருமான பக்கத்தில் என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. உறுப்பினர் சந்தா 31,000. பாதுகாப்பு பெட்டக வாடகை. பாதுகாப்பு பெட்டகம்னா ஆங்கிலத்துல லாக்கர். லாக்கர்னா இந்த பேங்க்ல பார்த்துருப்பீங்க, லாக்கர் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. பாதுகாப்பு பெட்டகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிகமான செல்வந்தர்கள் வீட்டில் வச்சா எதுவும் களவு போயிருமோ, வீட்டில் நகைகளை வச்சா களவு போயிருமோ, அல்ல முக்கியமான டாக்குமெண்ட்டை வீட்டில் வச்சா திருட்டு போயிடும் அப்படிங்கிற பயத்தினால பேங்க்ல லாக்கர் அப்படின்னு ஒன்று. லாக்கர்னா ஒவ்வொரு கபோர்டு மாதிரி சின்ன சின்ன கபோர்டா, அந்த கபோர்டில் கொண்டு தங்களுடைய நகைகளையோ தங்களுடைய டாக்குமெண்ட்டையோ கொண்டு வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அந்த வங்கிக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா வாடகை கொடுப்பாங்க. அதே போல நம்ம லாப நோக்க அமைப்புகள்ல லாக்கர் இருக்கு. அந்த லாக்கருக்கு வாடகை கிடைக்கும். அந்த வாடகை எப்படி கிடைக்கும்? மாசம் மாசம் அது கிடைக்கும். அது நடப்பு ஆண்டோடு தொடர்புடையது. பாதுகாப்பு பெட்டக வாடகை அது நடப்பு ஆண்டு தொடர்புடைய வருமானம். அதனால அந்த வாடகையை வருமான பக்கத்தில் என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. முதலீடுகள் மீதான வட்டி. நாம ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் அப்படின்னா அது சொத்து. ஆனா அந்த முதலீடு செஞ்சதுல மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய வட்டி, முதலீடுகள் மீதான வட்டி என்பது அது நடப்பு ஆண்டோடு தொடர்புடையது. ஏன்னா நம்ம இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம், மாசம் மாசம் வட்டி தந்துட்டே இருப்பாங்க. அப்போ நடப்பு ஆண்டோடு தொடர்புடைய வருமானத்தில் வந்துடும் எது, வட்டி. சரியா? அந்த வட்டி முதலீடுகள் விற்றது அப்படின்னா அது முதலீனம். இது முதலீடு விற்றது இல்ல, முதலீடுகள் மீதான வட்டி. இது திரும்ப திரும்ப நிகழக்கூடியது. மாசம் மாசம் வட்டி கிடைச்சிட்டே இருக்கும். நடப்பு ஆண்டு தொடர்புடைய வருமானம். அதனால அதை என்ன செஞ்சாச்சு, இந்த வரவு பக்கத்துல வருமான சைடுல செஞ்சாச்சு. அறைகளன் விற்றது. அறைகளன் என்னது? அது ஒரு முதலீனம். முதலீனம்னா முதலீன செலவுகளும் வராது, முதலீன வரவுகளும் வராது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த அறைகள் விற்றது இங்க நம்ம என்ன செய்யல, எழுதல. அறைகள்னா என்ன அப்படின்னா ஆங்கிலத்துல பர்னிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்னிச்சர்னா என்னது? ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த அமைப்புல மேனேஜர் உட்கார இருக்கு, அல்லது அந்த அக்கௌண்டன்ட் உட்கார இருக்கு, அல்லது அங்க வரக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் உட்கார்வதற்கு சேர் டேபிள்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த சேர் டேபிள் வாங்கியதற்கான செலவுகள் முதலீடு செலவு. ஒரு சேர் டேபிளை வாங்கி வச்சிட்டோம்னா அதோட பயன்பாடு அந்த நடப்பு ஆண்டோடு தொடர்புடையது அல்ல, அது நீண்ட காலத்துக்கு தொடர்புடையது. அப்போ அந்த நீண்ட காலத்துக்கு தொடர்புடைய அறைகளை நான் வாங்கியது முதலீன செலவு. அந்த அறைகளை விற்றது முதலீன வரவு. அதை நாம இங்க என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. அதனால அறைகளை விற்றத நாம இங்க என்ன செய்யல, எழுதல. சரியா? அடுத்தல அதாவது சொல்லியிருக்கேன், அறைகளன் வாங்கியது அறைகளன் விற்றது எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் எழுதக்கூடாது அப்படின்னா அது முதலீன நடவடிக்கைகள். இந்த கொஸ்டின்ல அறைகளன் விற்றது 5000 அப்படின்னு இருக்கு. அந்த 5000 நாம என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. நாம எழுதல. ஆனா ஒரு அரண் தான் எழுதியிருக்கோம். ஏன் எழுதியிருக்கோம் பாருங்க, இந்த கொஸ்டின் வாசிக்க. அறைகளன் விற்றது 5000,
அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல ஏட்டு மதிப்பு 4400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏட்டு மதிப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அறைகளோட ஏட்டு மதிப்பு ஆங்கிலத்தில் புக் வேல்யூ. அந்த புக்கில் அந்த அந்த அமைப்பு வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கு வச்சிருப்பாங்க. அந்த புக்கில் அறைகளின் மதிப்பு 4400 அப்படின்னு தான் இருக்கு. அறைகளோட மதிப்பு எவ்வளவு? 4400 அந்த புக்கில் சொல்லியிருக்கு. புக் வேல்யூ ஏட்டு மதிப்பு புக் வேல்யூ 4400 அறைகள்ங்க. நாம எவ்வளவுக்கு வித்துட்டோம்? 5000 வித்துட்டோம். அப்போ 4400 அறைகளை 5000 வித்தாச்சு அப்படின்னா கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு? 600. நான் இது முதல்ல இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், முதலின செலவுகளோ முதலின வரவுகளோ வராது. ஆனா நிலை சொத்துக்களை விற்பதில் ஏற்பட்ட லாபமோ அல்லது நட்டமோ வரலாம் என்று சொல்லியிருக்கேன். அதே போல இங்க அறைகளை நான் விற்றதுனால கிடைக்கக்கூடிய ஒரு லாபம், அது ஒரு வருமானம். எவ்வளவு? 600 ரூபாய். அதை என்ன செஞ்சாச்சு? எழுதியாச்சு. அறைகளை விற்றது 5000 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவை முதலினம். சரியா? அடுத்தால அறைகளின் வாங்கியது. அடுத்த கொஸ்டின், அறைகளின் வாங்கியது 10,000. நீங்க புக்கை பார்த்துக்கணும். 51வது பக்கத்துல கொஸ்டின் இருக்கு. அறைகளின் வாங்கியது 10,000. இந்த அறைகளோட பயன்பாடு நடப்பாண்டோடு தொடர்புடையதா? இல்லை. பர்னிச்சர் வாங்கி வச்சிருக்கோம், அது நடப்பாண்டு தொடர்புடையதா? இல்லை. அப்போ அதை என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. அறைகளின் வாங்கியதுன்னா ஒரு செலவு. அதை செலவு பக்கம் எழுதிருக்கோமா? இல்லை. அறைகளின் வாங்கிய செலவு பக்கம் எழுதிருக்கோமா? இல்லை. அடுத்த வாடகை 2800. வாடகைனா தெரியும், மாசம் மாசம் கிடைக்கும். அதான் வாடகை. வாடகை செலுத்துறது மாசம் மாசம் செலுத்தணும், அப்படிதானே? வாடகை செலுத்தியது 2800. அது ஒரு செலவு. செயலர் மதிப்பூதியம். மதிப்பூதியம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது ஊதியம் அப்படின்னு இருக்கு. ஊதியம்னு என்ன அர்த்தம்? அந்த கம்பெனியில அல்லது அமைப்புல தொடர்ந்து பணியாற்றுபவர்களுக்கு கிடைக்கக்கூடியது ஊதியம். தொடர்ந்து பணியாற்றிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கிறது ஊதியம். திடீர்னு வருவார், அவர் அங்க வேலை செய்வார், அவருக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் போயிடுவார். அப்புறம் எப்பமாட்டு கூப்பிடுவாங்க, கூடும்போது வருவார். அப்போது அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். அது தொடர்ந்து நடைபெறும். அதாவது அது வந்து சம்பளம் மாதிரி அல்ல, அதுக்கு பேர் மதிப்பூதியம். அது ஒரு செலவு தான், நடப்பாண்டோட தொடர்புடையது தான். அதுக்கு பேர் மதிப்பூதியம் அப்படிம்பாங்க. அது ஒரு செலவு. செயலர் மதிப்பூதியம் ஒரு செலவு. அதான் நம்ம செலவு பக்கத்தில் என்ன செஞ்சாச்சு? எழுதியாச்சு. தபால் செலவு அது ஒரு செலவு தான், செலவு பக்கம் எழுதியாச்சு. பொது செலவு அது ஒரு செலவு தான், எழுதியாச்சு. அச்சு மற்றும் எழுதுபொருள் அது ஒரு செலவு. அச்சு எழுது பொருள் அந்த பேப்பர், பென்சில், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் ஆங்கிலத்தில். அதை என்ன செஞ்சாச்சு? எழுதியாச்சு. தணிக்கை கட்டணம் அப்படின்னா ஆடிட் சார்ஜஸ், ஆங்கிலத்தில் ஆடிட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தணிக்கை கட்டணம் ஆடிட்டுக்கு கொடுக்கக்கூடிய சார்ஜஸ். அது வந்து வருஷம் வருஷம் கொடுத்துட்டே இருக்கணும். கணக்கை செக் பண்ணும்போது அவருக்கு மாசம் மாசம் கணக்கை முடிச்சா மாசம் மாசம் 3 மாசத்துக்கு ஒருக்க மேக்சிமம் கணக்கு முடிப்பாங்க, ஒவ்வொரு காலாண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 3 மாசத்துக்கு ஒருக்க ஆடிட்டரை போய் பார்க்கும்போது அவருக்கு ஆடிட்டருக்கு தணிக்கை கட்டணம் கொடுப்பாங்க, ஆடிட் சார்ஜஸ். அது ஒரு செலவு. அது செலவு பக்கத்தில் எழுதியாச்சு. இந்த கொஸ்டின்ல பார்த்தா செலவுகள் அதிகமா இருக்கு. இந்த கொஸ்டின்ல பார்த்தா என்ன இருக்கு? செலவுகள் என்ன செஞ்சிருக்கு? அதிகமா இருக்கு. வருமானம் குறையா இருக்கு. நான் கூட்டியாருன்னு வச்சிருக்கேன். செலவுகள் 2800, 15,000, 1700, 4350, 45,000, 5000. இதான் நாம எழுதின செலவுகள். வருமானங்கள் வந்து 27,600, 3000, உறுப்பினர் சந்தா 31,000, 8,000, அடுத்து 1,250, 600. இதுதான் நம்ம எழுதின செலவுகள். இந்த பற்றாக்குறை வந்து நம்ம இருப்பு கட்டிய தொகை. அதை நம்ம இப்போ கடைசியாக கண்டுபிடிக்கிறது. இதுக்கு மேல நம்ம எழுதினது, இதுக்கு மேல உள்ளது வருமானங்கள், இவ்வளவு செலவு. அப்ப செலவு இந்த கொஸ்டின்ல பார்த்தா நம்ம டோட்டல் போடும்போது எந்த பக்கத்தை டோட்டல் போடணும்னா
எந்த பக்கத்தின் டோட்டல் அதிகமா இருக்கு அதை தான் முதல்ல டோட்டல் போகும். அப்போ இங்கதான் அதிகமா இருக்கு. இதெல்லாம் கூட்டினா 73,850 தான் வருது. இதெல்லாம் கூட்டினா இதுவரைக்கும் கூட்டினா எவ்வளவு வரும்னா 71,450 ரூபா வரும். இதுல இருந்து இது வரைக்கும் கூட்டினா 71,450 ரூபா தான் நிச்சயம் வரும். நான் தனியா கூட்டி பார்த்திருக்கேன். சரியா? நீங்க தனியா வீட்டுல நிச்சயம் கூட்டி பார்க்கணும். இதுக்கு மேல கூட்டினா இதுல இருந்து இதுக்கு மேல கூட்டினா 71,450 வருது. 71,450 வருமானம். செலவுகள் எவ்வளவு? 73,000. செலவு 73,000 இருக்கு, வருமானம் 71,450 இருக்கு. அப்போ இது உபரியா பற்றாக்குறையான்னு பார்த்தா பற்றாக்குறை. எப்படி இதை கண்டுபிடிச்சோம்? எந்த பக்கம் டோட்டல் அதிகமா இருக்கோ அதை எழுதணும். 73,850. அதே 73,850 ஆப்போசிட் சைட்ல போடணும். கூட்டி பார்த்தா 71,450 தான் வருது. அப்ப 73,850 இருந்து 71,450 கழிச்சா கிடைக்கக்கூடிய தொகை 2,400. அந்த 2,400 தான் பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறை எனக்கு நான் கீழே பாருங்க, வருமானத்தை காட்டிலும் மிகுதியான உள்ள செலவுகள். வருமானத்தை காட்டிலும் மிகுதியா எவ்வளவு செலவாயிடுச்சு? 2,400 ரூபாய் ஆயிடுச்சு. இது பேர் பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறைய எங்க கொண்டு போகணும்னா முதல் நிதிக்கு கொண்டு போகணும். மாணவர்களே, இதுல நீங்க வீட்டுல போய் அனைத்து பயிற்சி கணக்குகளையும் செய்யணும். நான் சொல்றத கேட்டுட்டு போனா புரியும், சில நேரம் புரியாமையும் இருக்கும். புரியுற மாதிரி இருக்கும், ஆனா நிச்சயாது புரியாது. நீங்க அனைத்து பயிற்சி கணக்குகளையும் பார்த்து இந்த வருவாய் செலவின கணக்குகளை செய்யும் போது எந்த நடவடிக்கை, எந்த விஷயம் பற்று பக்கத்துல வரும், எது வரவு பக்கத்துல வரும், எது வராது அப்படிங்கிறத, எது வரும் எது வராது அப்படிங்கிறத பார்க்கணும். ஷார்ட்டா சொல்ல போனா தொடக்க இருப்பு இறுதி இருப்பு நிச்சயாது வராது. பெரிய சொற்கள் கணக்கில் உள்ள தொடக்க இருப்பும் இறுதி இருப்பு நிச்சயாது வராது. அடுத்த முதலின நடவடிக்கைகள் வராது. முதலின செலவுகளோ முதலின வரவுகளோ வராது. வருவாயின வரவுகளும் வருவாயின செலவுகளும் வரும். அடுத்த ரொக்கம் சாரா நடவடிக்கைகளான வராக்கடன் தேய்மானம்லாம் என்ன செய்யும் வரும். அடுத்தால நிலை சொத்துக்களை விற்பதினால் கிடைக்கக்கூடிய லாபம் வரும், நட்டம் வரும். லாபம் வந்தா இந்த சைடுல எழுதணும். நிலை சொத்துக்களை விற்றதில் ஏற்பட்ட லாபம் வந்தா இந்த பக்கம், நிலை சொத்துக்களை விற்றதில் ஏற்பட்ட நட்டம் வந்தா இந்த பக்கம். சரியா? இந்த பக்க தொகை அதிகமா இருக்கு, செலவுகள் அதிகமா இருக்கு அப்படின்னா பற்றாக்குறை. இந்த பக்க தொகை அதிகமா இருக்கு, இந்த பக்க தொகை அதிகமா இருக்குன்னா உபரி. அப்புறம் ஆங்கிலத்தில் சர்ப்ளஸ், அதிகமா இருக்குன்னு அர்த்தம். மாணவர்களே, வீட்டில் பயிற்சி கணக்கில் செய்து வாருங்கள். நன்றி.